உங்களது பேர் என்ன? விக்னேஸ்வரி. கணவர் பேர் ரத்னபுரம். கணவர் பேர் செல்வராஜா. இப்போ கணவருக்கு என்ன விதமான நோய் இருக்கு? கிட்னி 2 சிறுநீரகம் பழுதடைஞ்சு. எவ்வளோ காலமாக? 4 வருஷமா இருக்கு. இப்போ மருத்துவ சிகிச்சை பெற்று கொண்டு இருக்கிறாரா? டயாலிசிஸ் போட்டுட்டு இருக்கார். ரத்த சுத்திகரி. எந்த வைத்தியசாலையில்? ஜாழ்ப்பாணம். இப்போ அங்கே வைத்தியர்கள் என்ன இது சிறுநீரக இழப்பு என்ன செயலிழப்பு தொடர்பாக என்ன கூறுகிறார்? நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அடிக்கடி. அவருக்கு ஒரு டாக்டர் சொன்னார், அவர் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே அவருக்கு 2 கிட்னியுமே ஃபுல்லாகவே சேதமாகிட்டு அவர் லாஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டு இருக்காருமா. அதனால் நான் அவருக்கு இப்போ கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் உண்மையான விவரம் எனக்கு சொல்லலை, இன்னும் தெளிவாக எதுவுமே சொல்லலை. யாருமே போய் பேசி கதைச்சாதான் அவங்க எது என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க எதுவுமே. அவங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? 2 பிள்ளை, ஒரு பொடியன், மூத்தது 2வது பொம்பளை பிள்ளை. என்ன செய்யணும்? பொடியன் கராச்சியில் வேலை செய்கிறான். புள்ள 10ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கு. உங்கள் கணவருக்கு எத்தனை வயசு? 38. உங்களுக்கு வேற வெளிநாட்டு உங்களோட சகோதரர்கள் எந்த உதவியும் இல்லை. நானும் என் பிள்ளைகளும் பொடியனும் உழைச்சி தான் நாங்கள் அவர் ஹாஸ்பிட்டல் கராச்சியில் வேலை செய்கிறார். அவர் எத்தனை வயசு ஆகுது? அவர் 17. இப்போ உங்களோட குடும்ப வருமானத்துக்கு என்ன செய்யுது? வருமானம் பொடியும் வேலை செய்கிறதும் நான் வேலை செய்கிறேன். ஆனால் கோர்ட்ஸ் எத்தனை நாள் லீவோ அத்தனை நாள் எனக்கும் லீவு. இப்போ 1 கிழமை 2 கிழமை போயிட்டு இருக்கு. நீங்கள் வேலை செய்கிறீங்களா? என்ன வேலை? கோர்ட்ஸில் கேண்டீனில் வேலை செய்கிறேன், ஹெல்ப்பரா. உங்களோட ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம்? 500 ரூபாய். உங்களோட இந்த வருமானத்தை வச்சு உங்களோட குடும்பத்தை நடத்தக்கூடிய மாதிரி இருக்கிறதா? கஷ்டம்தான், என்ன செய்யறதுன்ட்டு எடுத்துட்டு போறோம். அவருக்கு யாழ்ப்பாணம் போயிட்டு வரையே எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ஆயிரும். 2 வாட்டி போறாரு. கிழமையில 2000 வேணும். எக்ஸ்ட்ரா 10 நாள் 5 நாள்னு அட்மிட் பண்ணா நான் பார்க்க போவேக்கு எனக்கு 5000 10,000 வேணும். கடன் வாங்கி தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களோட தங்களது பிள்ளைகளின் கல்வி ஏற்பதற்கு வேறு வகையான ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதா? எந்த உதவியும் இல்லை. இந்தியாவில் இங்கே எத்தனை ஆண்டு இடம் வந்தீங்க? 90. இப்போ 2017. தங்களது கணவரது சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக என்ன இரத்த வகையான சிறுநீரகம் தேவையாக உள்ளது? உங்களது கணவரின் சிறுநீரக மாற்று சிகிச்சை தொடர்பாக வைத்திய செலவுகள் எவ்வளவு என கூற முடியுமா? அவங்க டாக்டர் வெளியில இதெல்லாம் சொன்ன போது 35 லட்சம் வேணுமாமா. அது தொடர்பான எழுத்து மூலமான ஆவணங்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. எவ்வளவு காலத்துக்குள்ள சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்ய வேணும்னு வைத்தியர்கள் கூறியிருக்காங்க. சீக்கிரமா செய்யுங்க, மாத்திரன்னா சீக்கிரம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனா எந்த தெளிவான விவரம் எனக்கு சொல்ல இல்லை. அவ்வளவுதான் எனக்கு சொன்னாங்க. சிறுநீரக செயலிழப்பு தொடர்பாக தங்களது உறவினர்கள் வேறு யாராவது நண்பர்கள் போன்ற ஏதாவது உதவி செய்துள்ளார்களா? இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது நிறுவனங்கள்ல உதவி கேட்டு விண்ணப்பித்துள்ளீர்களா? ஒப்பரில் அதாவது இவருக்கு மெடிசன் செலவுக்காக நான் எதுவுமே கேட்டதில்லை எந்த நிறுவனத்துலையும் இது வரைக்கும். அவங்க சும்மா கணக்கு எடுத்துட்டு எல்லாருக்கும் செய்கிற உதவியை தான் இந்தியாவிலேருந்து இடம் பெயர்ந்தா நாங்கள் செய்கிறோன்ட்டு வர்றாங்க. ஆனால் எந்த உதவியும் நான் இது வரைக்கும் நான் பெற இல்லை. சிறுநீரகம் தொடர்பாக உங்களுக்கு யாராவது அன்பளிப்பு செய்ய நலமுடன் வந்துள்ளார்களா? இல்லை. நீங்கள் அது தொடர்பாக நான் விசாரிச்சிருக்கீங்களா? கேட்டோம். இது வரைக்கும் தான் செய்யலாம். இங்கே எல்லாம் சொன்னாங்க ஒப்பரில் இருந்தெல்லாம். எனக்கு இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. சிகிச்சையானது அரச வைத்தியசாலையில அல்லது தனியார் வைத்தியசாலையில மேற்கொள்ள விரும்புகிறீர்கள்? தனியார் வைத்தியசாலை கொழும்புல. ஏன் அதை அப்படி விரும்புகிறீர்கள் தனியார் வைத்தியசாலை? தனியார்னு எனக்கு தெரியல. அது இங்கே நடைமுறை எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் கொழும்புக்கு போகிறாங்க. அது தனியாரா பிரைவேட்டானா எனக்கு தெரியாது. அவ்வாறாயின் தங்களது நிலைமைகளை கருத்தில் கொண்டு புதிய அவதாரமாகிய எமது நிலையம் உதவியினை வழங்குவதாயின் தாங்கள் எமது நிலையத்தினை முழுமையாக நம்புகின்றீர்களா? எமது புதிய அவதார நிலையத்தினூடாக தங்களது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவியானது கிடைக்கப்பெறும் என்று முழுமையாக நம்புகிறீர்களா? ஏன்னா இதுவரைக்குமே அவங்க தான் இவருக்கு சிகிச்சைக்கு என்கிட்ட கேட்டு வந்த முதல் நிறுவனம் புதிய அவதாரம் தான்.
தங்களது வைத்தியத்துக்கு தேவையான ஆதாரங்கள் முழுவதும் இன்றைய தினம் தாங்கள் எங்களிடம் கையளிக்க முடியுமா? நாளைக்குண்டா என்ன காரணம்? எல்லா மெடிசனும் அவர் கொண்டு போயிட்டாரு. அது இல்லாமல் அங்கே டயாலிசிஸ் போட மாட்டாங்க. அதனால எல்லாமே கொண்டு போயிட்டாரு. எனக்கு எது எது உங்களுக்கு தேவைன்ட்டு எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணம். தங்களது கணவரின் சிறுநீரக அறுவை சிகிச்சை தொடர்பாக வெளிநபர்களது வேற்று கருத்துக்கள் எதையும் தாங்கள் கேட்டு எமது நிலையத்தினரிடம் எவ்வித முரண்பாடுகளும் இல்லாது தங்களது சிகிச்சைக்கான செயற்திட்டங்கள் அனைத்தும் எமது நிலையத்தின் ஊடாகவே செயற்படுத்துவதற்குமான முழு ஒத்துழைப்பினையும் தங்களது முழு உண்மை தகவல்களையும் வழங்க முடியுமா? வழங்க முடியும். அவற்றான கடிதம் மூலமான ஆதாரம் தர முடியுமா? தர முடியும். இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். அங்கே வந்து 1990 போனோம். 5ஆம் தேதி 9ஆம் மாதம் போனோம். அங்கே போய் தான் நான் படித்து எல்லாம் இருந்துட்டு வந்தேன். கல்யாணமும் கட்டி இப்போ எங்களை வீட்டுக்காரருக்கு 2 கிட்னி போயிட்டு எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. 2 பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளோட படிப்பு கூட அவருக்கு கிட்னி ஃபெயிலியரால் என் பிள்ளையோட படிப்பு கூட போயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்தியாவுக்காக மருத்துவ செலவுக்காக வந்தேன். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான். நான் கேண்டியில் வேலை செய்கிறேன். என் மகன் வந்து கராச்சியில் வேலை செய்கிறான். அதனால் அந்த வருமானத்தில் வந்து என் பிள்ளைகளுக்கு வளர்க்க முடியல. அதனால் 2 கிட்னி செல்லுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. சொந்தக்காரங்க யாருமே எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை. எங்களுக்கு எந்த நிறுவனமும் உதவி செய்யலை. அதனால் எங்களுக்கு என் பிள்ளைகளுக்காக எங்களோட புருஷன்கிட்ட கிட்னிக்கு ஆப்ரேஷன் பண்ண ஆசைப்பட்றேன். அவருக்கு உங்களால் எந்த எல்லா உதவியையும் செஞ்சு அவரை கிட்னியை சரிப்படுத்தி தயவு செய்து எனக்கு தாங்க. எனக்கு எந்த நிறுவனமும் எந்த உதவிக்கும் வர இல்லை. புதிய வாரம் எனக்கு அது வந்து எனக்கு ஐடியா கூட இல்லை. கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது கூட நான் நினைக்கவே இல்லை. அவர் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணுன்னு இந்த நிறுவனம் தான் இங்கே வந்து எனக்கு ஆர்வம் காட்டியிருக்கு. தயவுசெய்து எல்லாரும் தங்களால் எந்த உதவியை இந்த நிறுவனம் மூடாக எனக்கு செஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கும் என் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல லைஃபாக அமையும். 81 53 013 13 இந்த நம்பருக்கு உங்களால் எந்த உதவியை அவங்களுக்கு ஊடாக எங்களுக்கு இந்த அனுப்புங்க. ஏதும் மேற்கொண்ட தகவல் வேணுமென்றா அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கனடாவைச் சேர்ந்த திரு சரவணமுத்து கிரி அவர்களின் 2017/2/11 நடைபெற்ற பிறந்த தினத்தினை முன்னிட்டு அவரது மகள் செல்வி பூரணி அவர்களின் அன்பளிப்பாக கிளிநொச்சி இரத்தினபுரத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் செல்வராஜா குடும்பத்தினருக்கு பால்மா தானிய சத்துணவு பொதி வகைகள் 2017 12 அன்று வழங்கப்படுகிறது.